வரட்டும் இன்னும் வரட்டுண்ணே. கைலாஸ் கைலாஸ் சேர்மன் போனாங்க. பஞ்சாயத்து தலைவரை வர சொல்லுங்க. வாங்க முன்னாடி வாங்க, நீங்க தான் மூத்தவர் இங்க. வாங்க ஓகேங்க சார். நல்லங்க. சார் அப்படியே धनं धान्यं वशं भगवत्रलाभं संवत्सरं दीर्घमायुः दीर्घायुष्मस्तु प्रसन्ननायुषमेध कैलासनाथ प्रसारबलसिद्धिरस्तु. முன்னாள் இணையமைச்சர் அன்பு தலைவர் அவர்களுடைய நிதியில் நம்முடைய இப்பொழுது நம்முடைய காந்தியன் அவர்கள் வரவேற்புரை சொல்வார்கள். அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய புகழ்பெற்று வளர்ந்து வருகிற ஒரு ஆலயம் நம்முடைய பகுதிக்கு மட்டும் குலதெய்வமாக இருந்தால் இந்த ஆலயம், நாங்கள் இங்கே வருகின்ற பக்தர்கள், குறிப்பாக கலைஞர்கள், தலைவருக்காக ஒரு செய்தி. எங்கள் நாடக கலைஞர்கள், தலைவருக்கு நாடகம் என்றால் பிரியம் என்று செல்பவர்கள். ஆனால் இந்த கோவிலுக்கு மட்டும் 10 பைசா காசு வாங்காமல், ஊதியம் பெறாமல் இந்த கோயிலுக்கு வந்து தன் சொந்த செலவிலே வந்து நாடகம் நடத்தி கொடுப்பவர்கள் எங்கள் நாடக கலைஞர்கள் என்பதை நான் பெருமையோடு சொல்லிக்கொண்டு அமைத்து இங்கே கலைவிழா ஆண்டுதோறும் நடத்தி வருகிறோம். இங்கே மக்கள் அமைதி உருவாக நினைத்து இங்கே 2-in-1 இது உணவு கூடமாகவும் அமையட்டும், ஓய்வெடுக்கின்ற கூடமாகவும் அமையட்டும் என்று கருதி அன்பு தலைவரிடம் கோரிக்கை விடுத்தோம். அன்பு தலைவர்கள் அதை ஏற்று இதை தந்தமைக்காக அவருக்கு நன்றி கூறி, கோடான கோடி நன்றி நாங்கள் தெரிவித்து, இங்கே இருக்கின்ற கலைஞர்களால் மட்டுமல்ல, இப்பகுதி மக்கள், இங்கே இருக்கின்ற பக்த கோடி பெருமக்கள் அனைவர் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல அண்ணன் சுப்ராம் அவர்கள் இந்த ஊரில் எதிரே உள்ள அந்த கட்டிடம், அண்ணன் அவர்கள் கலையரங்கம், அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சேர்ந்து தலைவரிடம் சொன்னார்கள். அதற்காகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு தெரியும், தலைவர் ஒரு மனதில் நெடுங்குடி என்று சொன்னவுடன்
அமெரிக்க நடேசன் அவர்கள் உள்ளுக்குள் வருவார்கள் என்பது எனக்கு நன்றாக தெரியும். அவர்கள் இந்த விழாவுக்கு வந்திருப்பது சிறப்பு. அவர்களையும் வரவேற்கின்றேன். நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய அம்மையார் அவர்கள், பெருந்தலைவர் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களையும் வரவேற்கிறேன். நம்முடைய ஊராட்சி மன்ற தலைவர்கள் இந்த வேலையை ஒவ்வொரு நாளும் நின்று பார்த்தார்கள். அவருக்கும் துணைத் தலைவருக்கும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ராமநாதன் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சி சிறப்பதற்காக இந்த கட்டிடம் அமைவதற்காக பாடுபட்டவர்கள் அருமை நண்பர், என்னுடைய நண்பர் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் திரு அண்ணாமலை அவர்களுக்கும் நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே எங்களது காரைக்குடி இசைநாடக சங்கத்தின் சார்பாக கலைஞர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் வருக வருக என இந்த ஊரை சார்ந்தவன் என்ற முறையிலே நான் அன்போடு வரவேற்று தலைவர் அவர்களுக்கு எங்களுடைய கலைவிழா குழுவின் சார்பாக இந்த மேலாடை அணிவித்துக்கு வருகின்றேன். கைலாசபுரம் சிவன் 10 லட்சம் ரூபாய் நிதி தலைவர் நிதி கொடுத்து இந்த கட்டிடத்தை கிட்டத்தட்ட 35 நாட்களில் இந்த பணி முடிவடைந்தது. இந்த கட்டிடம் கட்டுவதற்கு ஈஓட்டியில் நாங்கள் பரிசல் வாங்கி தான் இந்த கட்டிடத்தை கட்டுறோம். எங்கள் தலைவர்கிட்ட எப்பவுமே ஒரு கட்டிடம்னா அது நன்றாக இருக்கணும், அதில் எந்த ஒரு குறைபாடும் இருக்கக்கூடாது என்றதுல எப்பவுமே தலைவர் உறுதியாக இருப்பாங்க. அந்த அடிப்படையில் அந்த கட்டிடத்தை கட்டலாம். 1900 நிதி, பாராளுமன்ற உறுப்பினர், இப்ப ராஜ்யசபா நிதி எல்லா கிராமத்திற்கும் சென்று அடைந்திருக்கிறது. எந்த கிராமத்திலையும் போய் எடுத்துக்கிட்டா தலைவர் நிதியில ஒரு வேலை கண்டிப்பா இருக்கும். இப்ப அதே மாதிரி நமது நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் அவர்களுடைய நிதியிலும் ஒவ்வொரு ஊராட்சியாக எந்த ஊராட்சியும் விடுபடாமல் கட்டி கொண்டிருக்கிறோம். அப்படி அவருடைய நிதியில் கொடுக்க முடியவில்லை என்றால் மாவட்ட ஆட்சித்தலைவர் அணுகி அந்த நிதியில வாங்கினார். நம்ம சட்டமன்ற நாங்கள் எழுதின முதல் வேலை 2.5 லட்சம் ரூபாய் இந்த கல்யாணம் ஃபர்ஸ்ட். இப்ப அந்த 2 லட்சம் இப்ப 7 லட்சம் ஆயிடுச்சு. அந்த கட்டணம் கட்டணும். இந்த இடம் தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு சுப்ராமன் அவர்களே, ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் அவர்களே, சமுதாயத்துல நல்லிணக்கத்தோடு இருக்கணும். அதுதான் காந்தியடிகள் நமக்கு கற்றுத் தந்த பாடம். நாட்டில் ஒரு சமுதாயத்துல இந்துக்கள் இருப்பாங்க, இஸ்லாமியர்கள் இருப்பாங்க, கிறிஸ்துவர்கள் இருப்பாங்க, சீக்கியர்கள் இருப்பாங்க, மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் இருப்பாங்க, மதத்துல நம்பிக்கை இல்லாதவர்கள் இருப்பாங்க. ஆனா எல்லாரும் இணக்கமாக வாழ்வதுதான் சமுதாயம். அவரவர்கள் அவர்களுக்கு விரும்பிய கடவுளை கும்பிடுகிறார்கள், கடவுளை கும்பிடாதவர்களும் இருக்காங்க. எல்லாரும் இருப்பதுதான் சமுதாயம். ஆனா இணக்கமாக வாழணும். இணக்கமாக வாழ்வதால் தான் தமிழ்நாடு மற்ற மாநிலங்களைப் போல மதக்கலவர்களெல்லாம் இல்லாமல் தமிழ்நாடு அமைதியாக இருக்கிறது. இந்த அமைதிக்கு எந்த கேடும் வந்துவிட்டார், இந்த அமைதிக்கும் எந்த கேடும் வந்துவிட்டார் என்பதற்காக அனைத்து சமுதாயத்தினையும் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது அமைதியாக வாழ்கின்ற மாநிலம் என்ற பெயர் கொண்டால்தான் வளர்ச்சி. கைலாசநாதர் சிவன் கோயிலை ஒட்டி அதை அடுத்து இந்த சமையல் கூடம், உணவு அருந்தும் கூடம் கட்டித்தர வாய்ப்பை தந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து
வணக்கம்மா எல்லாருக்கும்.